ஹலோ காய்ஸ், ஆக்சுவலாக இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா நம்ம செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கிற மொத்தம் 639 ஊரை சுற்றி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி இந்த மேஷனுக்கு. ஸோ மேஷன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி திடீர்னு ஒரு சில காரணமாக அவங்க சொந்த ஊருக்கு சிதம்பரம் போயிருக்கான். ஸோ கண்டிப்பாக வந்துடுவான் திரும்பி. ஸோ அதனால் இது கண்டினியூ பண்ண இதை ட்ராப் பண்ண முடியாது அவன் வர வரைக்கும். அதனால் டெய்லியும் வீடியோ போட ஆரம்பிச்சதுனால இதையும் போட்டாகணும். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன இடத்துக்கு வந்திருக்கோன்னா செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கிற போரூர்னு ஒரு ஊர் வந்துடும். அந்த ஊர் பார்த்திங்கன்னா மதுராந்தகம் டு சித்தாம்பூர் சூனாம்பேடு போகிற வழியில் இருக்கிற ஒரு போரூர்னு ஒரு ஊருக்கு வந்துடும். ஸோ அந்த ஊர் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோவில். ஸோ வேறு எதனா வீடியோ இதேமாரி உங்கள் ஊரில் வந்து வீடியோ எடுக்கணும், எங்கள் ஊரில் வந்து வீடியோ எடுக்கணும்னு சொல்லி நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து உங்கள் ஊரை வீடியோ எடுத்து காட்டுறேன். ஸோ நம்ம வீடியோவில் இன்றைக்கி போரூர்ன்ற ஊரை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ போரூருன்ற ஊரை ஃபுல்லாக சுற்றி காட்ட போகிறோம். ஸோ ஓகே, ரெடி, வாங்க போகலாம். ஸோ காய்ஸ், நம்ம கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம போரூர்ன்ற ஊருக்கு கரெக்டாக வந்துவிட்டோம். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது. ஸோ லாஸ்ட்டு நம்ம போரூரினுடைய ஃபஸ்ட்டு உள்ள லாஸ்ட்டாக இருக்கிற இடத்துக்கு வந்திருக்கோம். ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் இருக்குது, அப்புறம் பார்த்தீங்கன்னா நூலகம்லாம் இருக்குது. ஸோ இதை பற்றி கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிடணும். ஏன்னா முதல்ல எடுத்தோடனே நம்ம என்னென்ன ஸ்பெஷாலிட்டிலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு எடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஃபுல்லாகவே ஊரை சுற்றி காட்ட முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் இருக்குது. ஸோ என்னென்ன இருக்குது பார்த்தீங்கன்னா நூலக கட்டிடம் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து பில்டிங் சொல்லுவாங்களே அந்த ஊர் பார்த்தீங்கன்னா போரூரோட ஊராட்சி மன்ற அலுவலகம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இதனால் உள்ளே வந்தோன்னா இதுக்கு ஃபஸ்ட்டு இந்த ஸ்கூலு கட்டிடலாம் நம்ம பார்த்துட்டுக்கு அப்புறம் தான் ஃபுல்லாக நம்ம ஊரை சுற்றி காட்டணும். இப்போ நம்ம ஊரில் எந்த தெருவு இருந்தாலும் தெருவு இருக்குன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பார்க்கலாம் அடுத்த வாட்டி. ஆனால் நம்ம பசங்களாம் இருக்காங்க நம்ம ஊரில், அவங்க கூட நம்ம பேசலாம். பாப்பா, என்னடா உன் பேர்ண்ணா? தவனேஷ். ஏன் பயப்படுறவா? வீடியோ பாரு, நீ வீடியோலாம் வருவல்ல. வாங்கடா வா போயிடாத வா. நீங்க எல்லாரும் வருவீங்க. யூடியூப் சேனல் வச்சிருக்கோம். அப்படியா? சீரியஸாவா? பேரு அப்படியா? எவ்வளோ சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கீங்க? சரி, ஓகே, கங்க்ராச்சுலேஷன். கண்டிப்பாக பெரிய சப்ஸ்கிரைப். நானும் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணிடுறேன். பேர் சொன்னோன்னே சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம், ஓகேவா? நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருங்க. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரை சுற்றி ஃபுல்லாக காட்ட போகிறோம். ஸோ நீங்களும் நம்ம எல்லாருக்கும் ஃபேமிலி எல்லாருக்கும் காட்டணும், ஓகேவா? உன் பேர்? என் பேர் ரோஹித். ஓகே, உன் பேருப்பா? சுசிதரன். நீ? வருணேஷ். ஓகே, உன் பேருப்பா? தவனேஷ். ஓகே, நம்ம ஊரில் எத்தனை வரைக்கும் ஸ்கூல் இருக்குது? ஸ்கூல் எத்தனாவது வரைக்கும் இருக்குது? இங்கே ஸ்கூலில் பால்வடி தான் இருக்குது. நீர்பேரில் தான் ஸ்கூல் இருக்குது. அப்படியா? ஸ்கூல் இல்லையா? இல்லையே, எதுவுமே இல்லையா? பால்வடி தான் இருக்குது. பால்வடி மட்டும்தான் இருக்குது. அங்கே 1வது 5வது வரைக்கும் இருக்குது. அப்படியா? நம்ம ஊர் தானே, அங்கே தானே இருக்கு. அப்பயே இல்லைன்னு சொல்கிறேன். அது இந்த இடத்துல சொல்கிறேன் நான். அப்படியா? சரி, நீங்களாம் இப்போ இந்த ஊர் தானே இல்லை ஊர்லேருந்து வந்துக்கிறீங்களா? இந்த ஊர் தான். இந்த ஊர் தான். ஓகே. ஏன் ஊருக்கு எந்த ஊருக்கும் போகலையா? போயிட்டு வந்துட்டீங்க. லீவ் விட்டு போய் என்ஜாய் பண்ணி வந்துட்டீங்க. செய்யூர் தான் சொந்த ஊரா? சரி, ஓகே. எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிற நீ சொன்ன? 10th போகிறேன். இப்போ தான் 10th போறியா? அவன் கூட தான் படிக்கிறேன் நீ? கேமராமேனோட ஃப்ரெண்டு தாங்க இவர். சரி, ஓகே. இப்போ போய் நம்ம சுற்றி பார்த்துட்டு வந்துடுறோம், ஓகேவா? போய்ட்டுமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். நான் சேனலில் ஐடி சொல்லிட்டு போகிறேன். தம்பிக்கிட்ட பார்த்துங்க, சேனலோட ஐடி பார்த்துட்டு உங்கள் ஃபேமிலி எல்லாருக்கும் அனுப்பிச்சி விடு, ஓகேவா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. தேங்க்யூ. போய்ட்டு வரணும்பா நம்ம போய்ட்டு. ஓகே, இன்னும் எத்தனை தெரு இருக்குது நம்ம ஊரில்? இன்னும் 2 தெரு இருக்குது. ஸ்ட்ரைட்டாக போயிங்கன்னா லெஃப்ட் எடுக்கணும். இல்லை, நான் ஃபுல்லாக எல்லா தெருவும் சுற்றுறேன். என்னென்ன கோவில் இருக்குது உள்ள? இங்கே வந்து தண்டுமாரியம்மன், முத்தாலம்மன், பொன்னியம்மன் எங்கே இருக்குது? வரவேல இருக்குது. பொன்னியம்மனா? சரி, ஓகே. இந்த 2 கோவில் மட்டும் உள்ளே இருக்குது. ஆமாம். சரி, ஓகே. வேற என்னென்ன இருக்குது உள்ள நம்ம ஊரில்? சிவன் கோயிலுக்கு அப்புறம் வேற குளம், ஏரி அந்த மாதிரிலாம் எங்கே இருக்குது? இது ஏரி. இந்த பக்கம் குளம் இருக்குது. ஓகே, அது ஓகே. இந்த பக்கம் வேற என்னெல்லாம் இருக்குது நம்ம ஊரில்?
அதை பற்றி சொல்லுங்கள். நம்ம அப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக போனோம்னா கழுத்தமூடு இருக்குது, அங்கே ஒரு குளம் இருக்குது. அப்புறம் இன்னும் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு ரைட்டில் இதெல்லாம் நீர் பயிர் வரும். அங்கே அம்மா அவ்வளோ தூரம் போத்தல, நீர் போகிறது நம்ம போத்தல, நம்ம ஊர் மட்டும் தான் காமிப்போம். மலையில் கூட ஏறலாம், நல்லாயிருக்கும். சரி ஓகே. அவ்வளோ ரொம்ப போயிட்டு காட்டுறதால ஸோ நம்ம இது மட்டும் காட்டிக்கலாம். ஆனால் அங்கே வந்து பார்க்க சூப்பராக தெரியும், எல்லாம் பீச் கூட தெரியும். பீச் கூட பீச் அப்படி மலையிலேருந்து பார்த்தாவா? அப்படியா, சீரியஸாவா? தெரியும். என்னப்பா சொல்கிறீங்க? மலை இந்த மலையிலேருந்து பார்த்தா பீச், அங்கே இருக்கிற பீச் எப்படி தெரியும்? நீ வேணா ட்ரிப் போய் என்ன மக்களை, இந்த மலையில் ஏறி பார்த்தா இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டரா? 19 கிலோமீட்டர் இருக்குமா பீச்சை? சரி தெரியல, ஆனால் தெரியும். இந்த மலையில் ஏறி பார்த்தா இங்கே இருந்து 10 கிலோமீட்டர் தூரம் இருக்குன்னு வச்சிங்களேன். பீச் கம்பல்சரி 10 கிலோமீட்டர் இருக்கு மக்களே. 10 கிலோமீட்டர் இருக்கிற பீச்சே தெரியுன்றாங்க. என்ன நம்ப முடியல. அடியடி எந்த மலையில்? அந்த மலையிலையா? அப்படி காட்டுப்பா, அந்த மலையை காட்டுப்பா, மலையை காட்டுப்பா, ஜூம் பண்ணி காட்டு. இல்லை 2.2 போதும். காய்ஸ், நம்ம சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா தம்பி வந்து போரூரில், உன் பேர் என்னப்பா? ரோஹித்ன்ற தம்பி வந்து அவனும் யூடியூப் சேனல் வச்சுக்கிறேன்னு சொன்னப்பல, சரி நம்ம சேனல்லையும் கொஞ்சம் எழுதி கொடுங்கண்ணா, நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன்னு சொன்னப்பல, ஸோ தம்பிக்காக கண்டிப்பாக நான் எழுதி கொடுப்பேன். நம்ம சேனலோடைய ஃபாலோ பண்ணிப்போ, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. ஸோ உன்னோட சேனலும் நல்லா க்ரோத் ஆகணும்னு சொல்லிட்டு கடவுளோட வேண்டிக்கிறேன். கண்டிப்பாக நீ நல்லா வருவேன், ஓகேவா? ரெடி. நம்ம தம்பிக்காக கண்டிப்பாக நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்காக நம்ம சேனலில் ஃபுல்லாக எழுதி கொடுத்துட்றேன். ஐடி பேர் வந்து இட்ஸ் மீ ரவுடி ராகாவா. நான் தம்பியோட ஐடி பேர் வந்து இட்ஸ் மீ ரவுடி ராகா. மக்களே, தம்பியோட ஐடி பார்த்தீங்கன்னா இட்ஸ் மீ ரவுடி ராகா. அந்த சேனலை நீ சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. தம்பிக்கும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள், கொஞ்சம் கண்டிப்பாக மேலே வரணும், ஓகேவா? தேங்க்யூ. நான் பேசினாலும் பேசுங்க. சரி ஓகே, நான் ரெடி பண்ணுறேன். தேங்க்ஸ்ப்பா. தேங்க்யூ. யாருடா? ஷெட்யூலில் உள்ளே போகலாமா? சரி அப்படியே ரோல் பண்ண. வா வா, சாவித்துன்னு வந்து போயிடுவா. தலா, நீ அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்துடும், அப்படியே நார்மலாக எத்தனே வா, அதை எத்தனை. காய்ஸ், போரூர் அப்படின்ற ஊரில் பார்த்தீங்கன்னா தெரியும், முன்னாடியே சொல்லியிருப்பேன் இந்த ஊர் சுற்றி காட்டினேன். இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு சர்ச்சு. காட்டுப்பா, ரொம்ப அழகாக இருக்குது, சூப்பராக கட்டியிருக்காங்க இந்த ஊரில். ஜூம் பண்ணி கூட காட்டு. ஆக்சுவலாக போரூருன்ற ஊரில் பார்த்தீங்கன்னா இந்த இவ்வளோ பெரிய சர்ச்சு கட்டியிருக்காங்க, சூப்பராக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து இங்கே தான் வந்து சண்டே வந்து சண்டே காலையில் வந்துட்டு இங்கே வந்து எல்லாருமே உள்ள எல்லாமே பண்ணிட்டு போவாங்க. என்ன பண்ணுவாங்க? உள்ள பூசை பண்ணுவாங்க. ஆக்சுவலாக சண்டே அன்றைக்கி பார்த்தீங்கன்னா பூசை பண்ணுவாங்க. ஸோ எனக்கு சரியாக தெரியல என்ன பண்ணுவாங்க, ஏன்னா நான் அதிகமாக வந்ததில்லை இதில். ஸோ பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது, நல்லா சூப்பராக அழகாக கட்டியிருக்காங்க. ஸோ இரவு டைமில் தான் ரொம்ப அழகாக இருக்கும், நைட் டைமில் ஃபுல் லைட்டிங்லாம் போட்டு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ஊர் தம்பி தான் எல்லாமே சொல்கிறாப்புல, இந்த ஊரில் விசாரிச்சது போய் தான் சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. செப்பல் கட்டி கொடுக்கணும். ஓகே. ஆக்சுவலாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திறக்கலை, லாக்கில் இருக்குது. சண்டே மட்டும்தான் திறப்பாங்க. ஸோ சண்டே மட்டும் திறக்கிறதுனால நம்மளால் இதை இந்த இடத்த மட்டும் காட்ட முடியும். ஆனால் பார்க்குறது பார்த்தா ரொம்ப அழகாக இருக்குது. எத்தனை மணிக்கு திறப்பாங்க? சாயங்காலம் ஒரு 5 மணிக்கு மேலே தான் திறப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஆமாம், இந்த டைம் அன்டைமில் திறக்க தேவை. ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இந்த ஊரில் எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்து மேக்ஸிமம் இங்கே கிறிஸ்டின்ஸ் எல்லாருமே ரொம்ப இந்து எல்லாருமே இந்த ஊரில் அழகாக கட்டிக்கிறாங்க. எல்லாருமே வந்து வணங்கிட்டு போவாங்களாம். ஸோ ரொம்ப அழகாக இருக்குது இந்த சர்ச்சு, நல்லாயிருக்கு. ஸோ இந்த ஊருக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சர்ச்சை பார்த்துட்டு போங்க. ஸோ நம்ம வேறு இதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா பழைய சர்ச் ஒன்று இருக்குது. இதுக்கு முன்னாடி அங்கே தான் எல்லாம் பண்ணியிருந்தாங்களாம். ஸோ நம்ம அங்கே போகலாம் வாங்க, அந்த பழைய சர்ச்சை காட்டுறேன். காய்ஸ், இதை பார்த்தீங்கன்னா நம்ம சர்ச்சோட ஃபாதர்ஸ்லாம் வந்து தங்குவாங்களாம். ஸோ கெஸ்ட்டு அந்தமாரிலாம் வந்து தங்குறது. ஸோ அந்த இடம் தான் இந்த இடம் பார்த்திங்கன்னா. இதையும் ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க. அதில் இந்த ஊரில் இப்படி ஒரு அழகாக இந்த இடம்லாம் ரொம்ப கொஞ்சம் நல்லா வச்சுருக்காங்க, எல்லாமே ரொம்ப சூப்பராக கட்டியிருக்காங்க. ஸோ மற்ற ஊரில் அவ்வளோ தெரியல. பட் ஆனால் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம பீச் சைடில் தான் நம்ம அதிகமாக பார்த்துருப்போம் இந்த சர்ச்சு எல்லாமே. பட் ஆனால் இங்கேயும் ரொம்ப அழகாக கட்டியிருக்காங்க. ஸோ இங்கே இந்த கெஸ்ட் ஹவுஸுக்கு பார்த்தீங்கன்னா பழைய சர்ச் வந்து பார்க்கலாம் வாங்க. அப்படியே வா அப்படியே வா. பார்த்தீங்கன்னா இதுதான் பழைய சர்ச்சு. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ணியிருந்தாங்க இதை? 10 வருஷத்துக்கு 2000. ஸோ 2000 காலகட்டத்தில் தான் இந்த சர்ச்சை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இதில் தான் வந்து எல்லாருமே பூஜை பண்ணுவாங்களாம். ஸோ அதுக்கப்புறம்
இந்த சர்ச்சை மூடிட்டு தான் புதுசாக கட்டின சர்ச் தான் நீங்கள் முன்னாடி பார்த்தீங்களா அதுதான். ஸோ இது பார்த்தீங்கன்னா பழைய சர்ச்சு பார்க்கறதுக்கு ரொம்ப பாருங்கள், இதுவே அப்போவே ரொம்ப அழகாக கட்டிடுறாங்க, செம்மையாக கட்டிடுறாங்க. ஸோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் ஓடு போட்டு கட்டிடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் கட்டிட்டாங்க. அங்கே பார்த்தது புதுசாக இருந்தது அது. இப்போ இது பழைய சர்ச்சு. ஸோ இது உள்ள பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நல்லாயிருக்கு. ஸோ இது இப்போ கொஞ்சம் பராமரிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மரம்லாம் வந்து உள்ள இதுவாகிட்டு இருக்குது. ஸோ பட் ஆனாலும் நம்ம வீடியோவில் இதுவும் காட்டணும்ல, ஸோ எதையுமே விட்டுறக்கூடாதுல்ல. ஸோ அதனால் இந்த வீடியோ காட்டினேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் சில இடங்கள்லாம் இருக்குது, சில தெருவுலாம் இருக்குது. அந்த தெருவில் நம்ம சுற்றி வந்துடலாம் வாங்க. ஸோ நம்ம ஏரி அப்படியே பார்த்துடலாம் வாங்க வாங்க வாங்க. ஸோ ஏரியில் கொஞ்சம் கூட தண்ணி எதுவும் இல்லை, அது எடுத்துடும் வாய்ஸ் கொடுத்துட்றேன். அதுதான் எங்க அப்படியா? நீ அப்புறமா சொல்லு, சாமி பேர் சொன்னு, குலதெய்வம் அது. ஓகே காய்ஸ், நம்ம போர் எந்த உங்களுக்கு தெரியும் நம்ம எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா இது ஒரு குலதெய்வமாக கும்பிட்றாங்க. இந்த கோவிலோடைய சாரி இந்த சாமியோட பேர் எனக்கு தெரியல. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த கல் தான் கும்பிட்றாங்க பாரம்பரியமாக. அந்த கல் ஜூம் பண்ணி காட்டுப்பா, 2x போடு. கல் ஜூம் பண்ணி காட்டினா வெறும் அந்த கல் மட்டும் தான் கும்பிட்றாங்க. ஸோ அந்தளவுக்கு அந்த குலதெய்வத்தோடைய அந்த சக்தி பார்த்திங்கன்னா அந்த கல் தான் மாரி அந்த குலதெய்வத்தை கும்பிட்றாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா இது ஒரு குலதெய்வம். பட் ஆனால் பேர் தான் எனக்கு தெரில. ஸோ பார்த்துக்கலாம், கேட்டு விசாரிச்சுட்டு வேணால் சொல்கிறேன். ஸோ நம்ம கடைசியாக இன்னொரு கோவிலுக்கு அங்கே போயிட்டு பார்த்துட்டு நம்ம சேனலில் காட்டலாம் வாங்க. இன்னொரு கோவிலுக்கு போகலாம் வாங்க. பண்ணிட்டியா பண்ணிட்டியா? வா வா கிட்ட வா. எதுனா இது என்ன இது தெரியல, சும்மா கட்டி வச்சு. சரி வா வா வா. இதுதான் அந்த சாமியோட இதுவா? துளுக்கானம் வா. அம்மன் அது அம்மன் சிலை. சக்தி. ஓகே இந்த கோவில் பார்த்தீங்கன்னா கோவில் பேர் பேர் கலிச்சையம்மனா? ஓகே 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 ஓகே. இந்த கோவில் பேர் பார்த்தீங்கன்னா கலிச்சையம்மன். நம்ம போரூரில் இருக்க கரெக்டாக இந்த கோவிலோட பேர் பார்த்தீங்கன்னா கலிச்சையம்மன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பேர் அந்த ஊரில் இருக்கிறவங்க இதில் வந்து குலதெய்வமாக கும்பிட்றாங்க. ஸோ அவங்க வந்து அந்த இடத்துல அந்த மண்ணில் கரெக்டாக கட்டி கும்பிட்றாங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம் போகுது. ஸோ நீங்கள் எது வேண்டாலும் இந்த ஊருக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோவில் வந்து பார்த்துட்டு வேண்டியிருப்பாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எது நடந்தாலும் நடக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வேறு லெவலாக இருக்குது. ஸோ இந்த பூசாரி இங்கே வேலை செஞ்சவங்களோட அந்த தெரியல நம்மளுடைய அவருடைய அந்த சமாதி அங்கே இருக்குது. அவர் இங்கே தான் இது பண்ணாராம். ஸோ நம்ம அதை பற்றி ரொம்ப விரிவாக போத்தல. ஸோ நம்ம ஊரை மட்டும்தான் சுற்றி பார்க்குறோம். முன்னாடியே நம்ம வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ ஊரை பற்றி மட்டும்தான் சுற்றி பார்க்க போகிறோம். ஊரில் இருக்கிற என்ன ஃபெசிலிட்டி இருக்கோ அதை மட்டும்தான். ஸோ அந்த சில வரலாறுக்கு நம்ம போனால் அது ரொம்ப லேட் ஆகிடும். ஸோ நம்ம கோவில் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக கட்டியிருக்காங்க, பழைய காலத்து கோவில். ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா இந்த ஊருக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோவிலை பார்த்துட்டு கும்பிட்டு போங்க. கலிச்சாரி அம்மன் சொல்லிட்டு பேர், எனக்கு சரியாக பேர் கலிச்சாரி அம்மன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கல்ச்சை அம்மான்றாங்க. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை பார்த்துட்டு போங்க. வேறு அடுத்து நம்ம இடத்துக்கு கிளம்பலாம். ஓகேங்களா? அப்படி போய் நில்லு. எவ்வளோ பெருசு. ஐயோ, இவங்க ஆக்சுவலாக வந்து காளி அம்மா தானே? காளி வரலாம் இருக்குது உங்கள் ஃபேஸு. ஓகே. இந்த சிலையை கொஞ்சம் பார்க்கும்போது ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்குது, வேறு லெவலாக இருக்குது. ஸோ நீங்கள் இந்த கோவிலுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து தரிசனம் பெற்றுப்பாங்க. கண்டிப்பாக ரொம்ப சக்தி வாய்ந்த சாமின்னு சொல்கிறாங்க. ரொம்ப நல்லா இருக்குது.
போரூர்ன்ற ஊரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவுட் ஆஃபில் இருக்குது. ரொம்ப கொஞ்சம் ஊரில் அவங்க கழனியில் குலதெய்வமாக கும்பிட்றாங்க இதை. ஸோ நீங்கள் அந்த பக்கம் வந்து கண்டிப்பாக இதை கும்பிட்டு போங்க. ஸோ நல்லாயிருக்கு இந்த பிளேஸு, எல்லாமே சூப்பராக இருக்குது, ரொம்ப சில்லுன்னு இருக்குது. சரி ஓகே, நம்ம அடுத்தடுத்த இடத்துக்கு போகலாம், கிளம்பலாம் வாங்க. இந்த இடத்த அப்படியே ஃபுல்லாக சுற்றி பாருங்க காய்ஸ், வேறு லெவலாக இருக்குது. இந்த மரங்க, இந்த இடம் சில்லுன்னு, சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு, எல்லாமே பக்காவாக இருக்குது. இந்த இடத்துல அப்படியே சூப்பராக நம்ம இந்த வெயில் டைமில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து தங்கன்னு வச்சுங்க பக்காவாக இருக்கும். இங்கே யாரும் நம்மளுக்குன்னே கட்டல் போட்டுக்கிறாங்க. அதான் இந்த வேப்ப மரத்தடியில் இப்படி போட்டு படுத்துன்னு வச்சிங்களேன், செம்ம தூக்கம் வரும். உண்மையாக வேறு லெவலாக இருக்கும்ல, செம்மையாகுது. அப்படியே இந்த மாதிரி ஒரு இடம் உங்களுக்கு கிடைக்கணும்னா போரூர்ன்ற இடத்துக்கு வாங்க, சூப்பராக இருக்குது. இங்கே வந்து நீங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இல்லை உங்கள் சொந்தமாக உங்கள் இடத்த தயவு செஞ்சு நீங்கள் இது பண்ணிடாதீங்க. ஏன்னா இந்த அளவுக்கு சொந்தமான இடத்துல வந்து நம்ம நிறைய பேருக்கு கிடைக்காது. இந்த இயற்கையான இடம் நம்ம யாருக்குமே கிடைக்காது அவ்வளோ சீக்கிரத்தில். இந்தமாரி இடத்த தயவு செஞ்சு தக்க வச்சுங்க. ஸோ வேறு யாருக்கும் கொடுத்துடாதீங்க, விற்றுடாதீங்க. இந்தமாரி ஒரு இடம், இந்த மரம்லாம் வளர்கிறதுக்கு பல வருஷங்கள் ஆகும். ஸோ நம்ம யுகமே முடிஞ்சிடும். ஸோ ஆனால் இந்த மரம் இருக்கும் அப்படியே. ஸோ அதனால் நம்மளுடைய எல்லா சந்ததியினரும் இந்தமாரி நமக்கு பின்னாடி வரவங்க எல்லாருமே இந்த இடத்த வந்து வாழ்கிற அளவுக்கு நீங்கள் விட்டுறாதீங்க. ஸோ அப்படியே இந்த இயற்கையான காட்சியை பார்த்துட்டு கிளம்பலாம் வாங்க. பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கரெக்டாக போரூர்ன்ற ஊரில் தான் இருக்கிறோம். ஸோ இந்த ஊரில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 10 தெரு இருக்குன்னு நினைக்கிறேன். மொத்தமாக ஒரு 10லேருந்து ஒரு 15க்குள்ளே ஒரு தெரு இருக்கும். ரொம்ப சின்ன ஊர் தான் இது, ரொம்ப பெருசாலாம் ஊர் இல்லை. ஸோ எல்லா ஊர் மாரியும் எல்லா இடத்துலையும் நம்ம வில்லேஜ் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் விவசாயம் இங்கே அதிகம் பண்ணுறாங்க. பட் ஆனால் இங்கே இருக்கிறவங்க விவசாயம் கொஞ்சம் வயசானவங்க தான் பண்ணுறாங்க. மற்றபடி எல்லாருமே கம்பெனின்ற வேலைக்கு போயிடுறாங்க, எக்ஸ்பர்ட்டு அந்தமாரி கம்பெனின்ற வேலைக்கு தான் போயிடுறாங்க. ஸோ விவசாயத்தை வீட்டில் இருக்கிறவங்க மட்டும் பார்த்துக்கிறாங்க. ஸோ அது ஒரு பெருசாக இங்கே வர கவனிக்கல. பட் ஆனால் இங்கே வேலை அப்படின்றது பார்த்திங்கன்னா எல்லாருமே வெளியில் போய்ட்டு செய்கிறாங்க, நல்லாவும் படிக்கிறாங்க, நல்ல ஒரு ஜாப்புக்கு போயிடுறாங்க. ஸோ பார்த்திங்கன்னா இப்போ கல்யாணம் இந்த ஊரில் அப்படி பார்த்திங்கன்னா கல்யாணம் இப்போ ஒருத்தருக்கு பொண்ணு கொடுக்கத்தாலும் பொண்ணு தரத்தாலும் சரி, வெளியூர் தான் மேக்ஸிமம். உள்ளூரில் யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்களாம், வெளியூரில் பார்த்து தான் பொண்ணு கல்யாணம் பண்ணிப்பாங்க. அதேமாரி உள்ளூரில் வந்து பொண்ணு கொடுக்க மாட்டாங்களாம், வெளியில் பார்த்து பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிப்பாங்க இங்கேன்னு சொல்கிறாங்க. ஸோ ஏன்னா அவங்களுடைய பாரம்பரியம் கொஞ்சம் இங்கேயே உள்ளூர்லேயே கட்டி கொடுக்கறதுக்காக எல்லா ஊர்லேயும் அப்படி தான் யோசிப்பாங்க. ஸோ பட் ஆனால் இங்கே ரொம்ப அதிகமாக எல்லாருமே வெளியூர் தான், வெளியிலேருந்து வந்தவங்க தான் எல்லாருமே இங்கே வாழ்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன கடைங்க, பொட்டி கடைங்க அப்படி தானே இருக்குது, மற்றபடி பெருசாக இல்லை. இந்த ஊரில் பார்த்திங்கன்னா மொத்தமாகவே ஒரு 5-6 கோவில் இருக்குன்னு வச்சுக்கலாம். அதில் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 கோவில் வந்து குலதெய்வம் தான் கும்பிட்றாங்க அதிகமாக. ஸோ அதில் பார்த்திங்கன்னா பொன்னியம்மன், முத்தாலம்மன் ஒரு கோவில் இருக்குது. பொன்னியம்மன், முத்தாலம்மன், அப்புறம் மாரியம்மன். இங்கே அப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா துலகானத்தம்மன் சொல்லிட்டு ஒரு அம்மன், அப்புறம் கல்ச்சம்மன் வந்து குலதெய்வம். ஸோ மொத்தமாக பார்த்திங்கன்னா ஒரு 5 கோவில் தான் வந்து இந்த கோவில் இருக்குது. மற்றபடி அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே அதிக பார்த்திங்கன்னா சர்ச் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இங்கே சர்ச் பார்த்திங்கன்னா முன்னாடி பார்த்துக்கோங்க, சர்ச் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக கட்டியிருப்பாங்க. ஸோ சூப்பராக இருக்கும். அதிகம் பார்த்திங்கன்னா கிறிஸ்டின் தான் இந்த இடத்த வாழ்கிறாங்க. ஸோ ஏன்னா அந்த சர்ச்சை சுற்றி இருக்கிற பார்த்திங்கன்னா எல்லாமே கிறிஸ்டின்ஸ் தான். ஒரு சில பேர் மட்டும் கோவில் கட்டி கும்பிட்ற இருக்குது. ஒரு சில பேர் இல்லை, எல்லாருமே கோவில் கட்டி கும்பிட்றாங்களாம். பட் ஆனால் எல்லாருமே சர்ச்சுக்கு வருவாங்களாம், எல்லாருமே வந்து கோவிலுக்கும் போவாங்களாம். இங்கே எல்லாருமே வந்து ரெண்டு விஷயமும் இங்கே நடக்க வேண்டியது சொல்கிறாங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா ஏரி குளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஊர்லேயும் இருக்கிற மாதிரி தான். பட் இந்த டைமில் பார்த்திங்கன்னா ஏரியில் தண்ணியில் கொஞ்சம் வற்றி போய் தான் இருக்குது. ஸோ எல்லா ஊர்லேயும் அந்த டைமில் சம்மர் டைமில் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ ஏரி குளம்னு பார்த்திங்கன்னா ஒரு ஏரி பார்த்தினா, மற்றபடி விவசாயத்தை பார்த்திங்கன்னா விவசாயம்லாம் அறுவடை பண்ணிட்டாங்க. டோட்டலாக எல்லாம் முடிஞ்சு நார்மலாக தான் இருக்குது பார்த்திங்கன்னா. ஸோ தெருவுலாம் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ரோடெலாம் போட்டு நல்லா அழகாக இருக்குது. நீங்கள் இந்த ஊருக்கு வரும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் டேரெக்டாகவே நல்லாயிருக்கு ரோடு, ஊரில் வந்துடலாம். கரெக்டாக நம்ம எந்த ஊரோட ரூட்டு பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம செங்கல்பட்டு மாவட்டத்தில் மதுராந்தூர் டு சூனாம்பேடு போகிற வழி. நீங்கள் செங்கல்பட்டு மாவட்டத்தில் மதுராந்தூர் டு சூனாம்பேடு போகிற வழியில் மேப்பில் பார்த்தாலும் தெரியும். ஸோ மேப்பில் நீங்கள் பார்த்தா நுகும்பல் சைடில் வந்தீங்கன்னா, நுகும்பல்ன்ற ஒரு ஊரில் லெஃப்ட் திரும்பினா கரெக்டாக நம்ம போரூர்ன்ற 2 கிலோமீட்டர் உள்ளே வந்துடலாம். ஸோ இந்த ஊர் மக்கள்லாம் பார்த்திங்கன்னா டேரெக்டாக பஸ்லாம் உள்ளே வராது. ஏன்னா 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே போரூர்ன்ற மெயின் ரோடு இருக்கிறதுனால போரூரோடைய பஸ் ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா அந்த நுகும்பலில் தான் மெயின் ரோடு. ஸோ அங்கே போய் தான் பஸ் ஏறுவாங்க. ஸோ 2 கிலோமீட்டர் இங்கேருந்து நடந்து போய்ட்டு ஏறுவாங்க பஸ்ஸு. ஏன்னா அந்த மெயின் ரோடு பாண்டிச்சேரி டு சென்னைக்கு பஸ் இருக்கும், சூனாம்பேடு டு மதுராந்தூர் வரைக்கும் எல்லா பஸ்ஸும் இருக்கும். ஸோ பஸ்ஸுங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை இல்லை. ஸோ 2 கிலோமீட்டர்னால ஈஸியாக வந்து ஏறிடுவாங்க. ஸோ இந்த ஊரில் அதிகமாக விவசாயம் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா வேர்க்கடலையும் நெல் கொள்முதல் தான் பண்ணுறாங்க. ஸோ ரெண்டுமே தான் கொஞ்சம் அதிகமாக பண்ணுறேன்றாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அவுட் சைடில் இருக்கிறவங்க மற்ற சவுக்கு, ஸோ உங்களுக்கு தெரியும் சவுக்கு தோப்பு இந்த சைடில் நம்ம சைடில் ரொம்ப அதிகமாக இருக்கும், சவுக்கு தோப்பு அதிகமாக இருக்கும்.
ஸோ வேறு மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா எல்லாமே இயற்கை வளங்கள்லாம் நம்ம ஊர் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த போரூர்ன்றது ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப அதிகமான மரம்லாம் வச்சுருக்காங்க. ஸோ பசங்களாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்காங்க. அதிகமாக நம்ம பசங்களை பார்க்கலாம், லீவு இன்றைக்கி சம்மர் டைம் லீவுன்றதுனால எல்லோரும் வெளியே போய்ட்டோம். ஒரு சில பசங்களை மட்டும் பார்த்தோம். ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஸ்கூல் இருக்குது. மற்றபடி எல்லா ஊர்லேயும் இருக்கிற மாரி எல்லாமே இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா ரேஷன் கடை, பஞ்சாயத்து யூனியன் அந்த ஆஃபீஸு, மற்றபடி வேறு என்னது நூலகம் ஒன்று இருக்குது. ஸோ இதுதான் இந்த ஊரில் இருக்குது. இந்த ஊரில் வந்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு உங்களுக்கு வசதியான ஒரு விஷயம் தான். வந்தீங்கன்னா கடைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு மட்டும் தான் இங்கேருந்து கொஞ்சம் தூரம் போகிற மாதிரி இருக்கும். ஹாஸ்பிட்டல் பார்த்திங்கன்னா இங்கேருந்து கொஞ்சம் தூரம் மதுராந்தகம் சித்தாம்பூர் அப்படி தான் போகிற மாதிரி இருக்கும். இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர். ஸோ நுகம்பல்ன்ற ஊரில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஸோ அங்கே தான் நம்ம போய் பார்த்துக்க வேண்டியதான். மற்றபடி ஃபெசிலிட்டி வேணால் ஊரில் ஒரு 2 கடை இருக்குது, அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. பட் ஆனால் இங்கே வந்து ஈஸியாக நம்ம ரிலாக்ஸாகவும் கண்டிப்பாக இங்கே இந்த ஊரில் நிம்மதியாகவும் இருக்கிற அளவுக்கு எல்லாமே வசதி எல்லாமே இருக்குது. ஸோ இந்த ஊரை பார்த்து ஃபுல்லாக சுற்றி பார்த்தாச்சு. ஒவ்வொரு தெருவிலையும் பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு தெருவும் சுற்றும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப கொஞ்சம் கிட்ட கட்டியிருக்காங்க வீடு. மற்றபடி பார்த்திங்கன்னா ஒருத்தர் வீடு நிலமும் அவுட் சைடில் இருக்குது. பட் ஆனால் கொஞ்சம் கிட்ட கட்டியிருக்காங்க, ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ நம்ம ஊர் தெருவாக சுற்றும்போது உங்களுக்கு தெரிஞ்சுக்கும், நீங்களே பார்ப்பீங்க வீடியோவில். ஸோ தெருவாக சுற்றும்போதே பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லாயிருக்கும். வீடுகளும் சரி, இடங்களும் சரி, பார்க்குற மனிதர்களும் சரி சூப்பராக அழகாக இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம சேனல் நீங்கள் ஃபுல்லாக பார்ப்பீங்க. நம்ம சேனலில் நீங்கள் இந்த ஊரை பற்றி ஃபுல்லாக பார்க்கணுனாலும் நம்ம சேனலில் ஃபுல்லாக ஒரு டைம் பார்த்துருங்க. நம்ம சேனலில் எல்லாமே லிங்காக இருக்குது. இல்லை வேறு ஊர் பார்க்கணுனாலும் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம போட்டுனே இருப்பேன். கொஞ்சம் நான் பேசுகிறத பற்றினா கொஞ்சம் திக்கி பேசுகிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் வேர்ட்ஸ்லாம் சீக்கிரமாக வராது. ஏன்னா நம்ம ஃபஸ்ட் டைம்ன்றதில் வீடியோ பண்ணும்போது பார்த்திங்கன்னா எல்லாமே உடனே நம்மளுக்கு வந்துடாது, பண்ண தான் வந்துடும். ஸோ சில டைம் கொஞ்சம் ஸ்ட்ரைக் ஆகும். ஸோ கோச்சிக்காதீங்க. கண்டிப்பாக நான் வந்து வீடியோ பண்ணும்போது இதை விட சூப்பராக பண்ணிக்கிட்டே இருப்பேன். பண்ண இன்னும் அழகாக நல்லா பண்ணி போடுறேன். ஸோ நம்ம செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கிற 639 ஊரையுமே சுற்றி பார்க்க போகிறோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி சேலஞ்ச் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நான் இந்த 639 ஊரையும் கண்டிப்பாக உங்களுக்காக சுற்றி காட்டுறேன். ஸோ நம்ம இதோட 2வது ஊராக வந்திருக்கோம். இந்த ஊர் போரூர்ன்ற ஊருக்கு, ஏன்னா சூஸில் கிடச்சிது. ஸோ நாங்கள் மேப்பில் ஏதோ ஒரு ஊரை ஜூம் பண்ணி பார்த்தா உடனே போரூர்னு வந்தது. ஓகே நம்ம இந்த ஊருக்கு போயிடலாம் அப்படி சொல்லிட்டு, தம்பியும் வந்தால் போல் சாரதின்னு சொல்லிட்டு, ஸோ அவங்க வீட்டுக்கு போயிட்டு அப்படியே வீட்டை பார்த்துட்டு அப்படியே தண்ணி குடிச்சிட்டு அப்படியே வந்தோம். ஸோ அந்த தம்பி தான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண போல், இந்த ஊர் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸ்பெஷலிஸ்ட்லாம் இருக்குது. ஸோ இந்தமாரி நீங்கள் உங்கள் ஊருக்கு வரணும், உங்கள் ஊர்லேயே வந்து வீடியோ பண்ணி போடணும்னு சொன்னால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா அடுத்த செகண்டே நாங்கள் மறாத நாளே நாங்கள் வந்துடுவோம். ஸோ நாங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா 1 நாள் 1 நாள் தான் போடுவோம். ஸோ கோச்சிக்காதீங்க. ஏன்னா வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு அந்த டைமிங்க்கு எல்லாமே இருக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வீடியோ பண்ண முடியும். சில வேலைகள்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு தான் போடுவோம். ஸோ கோச்சிக்காதீங்க. கண்டிப்பாக டெய்லி 639 டெய்லி வீடியோவும் போட முடியாது. 639 கூட கண்டிப்பாக நான் முடிச்சுடுவோம். ஆனால் 1 நாள் கண்டிப்பாக வீடியோ வந்துடும் உங்களுக்காக. நீங்கள் எந்த கமெண்ட் பண்ணுறீங்களோ, என் ஊருக்கு வாங்கன்னு கமெண்ட் பண்ணுறீங்க, கண்டிப்பாக நீங்கள் யார் கமெண்ட் பண்ணுறீங்களோ உங்கள் இடத்தோட உங்கள் பிளேஸோடு போட்டு கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் பேரோட போட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் உங்ககிட்ட வந்து நாங்கள் பேசி ஃபுல் அண்ட் வீடியோவை உங்கள் ஊரே ஃபுல்லாக வீடியோ எடுத்துகிட்டு நாங்கள் வந்துடுவோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, ஃபாலோ பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ வேறு எதனா இந்த ஊரில் ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருந்தால் அதையும் பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஊரில் வேறு ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருந்தா, ஏதாச்சும் விட்டுருந்தா பார்த்தா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச். பாய். சரி, ஓகே. சரி, நான் சாப்பிட போகிறேன். நீ சாப்பிட்டோன்னா வா. எதுவும் இல்லையா? எல்லாம் கிளம்பா. சரி, தண்ணி வேணா குடிச்சிட்டா, தண்ணி எடுத்துட்டு வாங்க. ஆமாம், சரி, ஓகே. தண்ணி கூட கொஞ்சம் குடியா. தேங்க்ஸ்பா. எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிற? இன்னும் ரிசல்ட் வரல? சரி, ஓகே. நீ தானே வருவ ரஞ்சித் வீட்டுக்கு? அப்படியா? சரி, போய் ரெஸ்ட் எடு. போகலாம். உள்ளலாம் சுற்றி காட்ட மாட்டியா? வேணாம், பரவாயில்ல, கேட்டான்.